ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். iyalbaana வாழ்க்கை சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ப்ரானை வச்சு ஒரு சமையல் சமைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும். ஏன்னா எனக்கே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரானை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது அவ்வளோ சுவையாக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ப்ரான் தான் சமைக்க போகிறேன். நான் இந்த சமையலுக்கு 2 விதமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இதோட தலையை நீக்கிட்டு உள்ளுக்கு அந்த குடல் பகுதியெலாம் நான் எடுத்துட்டேன். ஒரு விதம் அது. ஒன்று தலையை எடுக்காமல் வெறும் முகம், அந்த மூக்கு பகுதி மட்டும் எடுத்துகிட்டு இந்த காலெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்னலுக்கு அதோட குடல் பகுதியை நான் எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி நீங்கள் 2 விதத்தில் எப்படியும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் 2 விதம் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரானை நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு லைட் சோய் சாஸ் கொஞ்சம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரான் பொரிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு 3 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பொரித்து எடுத்துக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் நான் கொஞ்சம் கருவேப்பிலையே எண்ணெயிலே விட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை ப்ரான் போட்டு பொரிக்கும்பொழுது அந்த மணம் ப்ரானுக்குள்ளே இருக்கும், போகும். அதுக்காக அடுப்பு நல்லா ஒரு ஹையில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸில் பொரித்து எடுத்துக்கிட்டு ப்ரான் நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ப்ரான் ரொம்ப சாஃப்டானது. ரொம்ப நேரம் வேக வச்சு அது ரப்பர் போல் ஆகிடும். அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரானை நான் இந்த அளவுக்கு நான் பொரிச்சுக்கிட்டேன். அடுத்ததாக இந்த சமையலுக்கு தேவையான மற்ற பொருட்களை நான் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கு தேவையானது 2 கொத்து பூண்டு. ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம் சில பேருக்கு 2 கொத்துன்னு சொன்னால் 2 பல்லுன்னு யோசிப்பாங்க, நினச்சிக்குவாங்க. அதுக்காக நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு நான் கட் பண்ண போகிறேன். 2 கொத்து பூண்டு நல்லா சாப் பண்ணிக்கணும். இது நான் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரான் பொரிச்ச எண்ணெயை நான் தூக்கி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து கொட்டிட்டேன். இப்போ நான் தனியாக எண்ணெய் புதுசாக ஊற்றிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையலுக்கு தேவையான மற்ற பொருட்கள் 2 கொத்து பூண்டு இந்த மாதிரி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு 7 உரப்பு மிளகாய், பச்சை மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் நான் எக் தோஃபு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் எக் கூட மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். எக் ஒயிட் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக சாஸ் தீரா, லைட் சோய் சாஸ், அப்புறம் சில்லி ஃபிளிக்ஸ். இவ்வளோ தான். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்லிக் பொரிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் யோசிப்பீங்க, எதுக்கு இவ்வளோ கார்லிக் போட்டு வேஸ்ட்டு பண்ணுறாங்க சமையலுக்கு அப்படின்ட்டு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைக்கிற இந்த ப்ரான் அதிகமான கொழுப்பு சத்து கொண்டது. நம்ம அதிகமாக பூண்டு சேர்த்துக்கும் பொழுது ப்ரான் சமைக்கும் பொழுது அந்த கொழுப்பு அது வெட்டுப்படியாகும். அதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு நல்லா பொரிஞ்சு வதங்கி கோல்டன் கலருக்கு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டை நான் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த எக் தோஃபு இந்த முன்பகுதி இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதே நீங்கள் முட்டை போடுறதுனா இருந்தால் முட்டையோட ஒயிட் எடுத்துகிட்டு அதை நல்லா பொரிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெயிலே அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பொரிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சதும் வெங்காயம், மிளகாய், சில்லி ஃப்ளிக்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும். ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சாஸ் தீரா, தேவையான அளவுக்கு லைட் சோய் சாஸ். நம்ம இந்த சமையலில் உப்பு போடல. ஃப்ரெண்ட்ஸ், உப்புக்கு பதிலாக நம்ம கெச்சப் தான் போடுறோம். அடுத்ததாக ப்ரானை இறக்கிடலாம். அடுத்ததாக பொரிச்ச கார்லிக் கருவேப்பிலை இப்படியே சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோ தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ளேட் பண்ணிவிட்டு வீட்டுக்காச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ப்ரானில் கறி குழம்பு இப்படியே தான் வச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம வீட்டில் சமைப்போம் இல்லைங்களா? ஒரு தடவை இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த சேனலை நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறந்துடாமல் பெல் தட்டிட்டு ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சமைக்கிற ஒவ்வொரு சமையலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டாடா பாய். இப்போதைக்கு ஒன்று சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மற்றதை சாப்பிடலாம். செம்ம ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும்.